நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சர் ஐசக் நியூட்டன் காலேஜில் தாங்க இருக்கிறோம். என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்களேன். 5 வயசுலேருந்து 16 வயசு வரையும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க சிலம்பு சுற்றக்கூடிய ஒரு காட்சி. இது சாதாரணமாக நம்ம கடந்துட போக முடியாது. இது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு சொன்னால், நீங்கள் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, இது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலிருந்தும் சுற்றுப்புறத்திலிருந்தும் அனைத்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிலம்பு சுற்றக்கூடிய பெரிய சாம்பியன் இந்த பிள்ளைகள்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாதாரணமாக சும்மா ஒரு கம்பை வச்சு சுற்றலை. இவங்கெல்லாம் சிலம்பு சுற்றுறதில் பல பரிசுகள் பெற்ற பிள்ளைங்க. மொத்தம் 120 மாணவிகள் கலந்துருக்கிறாங்க. சரிங்களா? அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்இடி லைட்லாம் செட் பண்ணி எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க பாருங்கள். நண்பர்களே, இது நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலேயும் சிறப்பாக சிலம்பு சுற்றக்கூடிய சாம்பியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? பல போட்டிகளில் கலந்து பரிசு வென்றவங்க. அந்த பிள்ளைகளாக செலக்ட் பண்ணி மொத்தம் 120 பிள்ளைங்க இந்த சிலம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன வயசு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். 5 வயசுலேருந்து 16 வயசு மாணவிகள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த சாதனைகள் உலக சாதனை. இது என்ன அப்படின்னு சொன்னால், இது எதற்காக மெயினாக வச்சாங்கன்னு சொன்னால், போதை ஒழிப்போம் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்வு நடத்தப்படுது. போதை ஒழிக்கணும், இந்த நாட்டில் போதை மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு கேடாக இருக்குது. இந்த கான்செப்டில் தான் இந்த சாதனை நடைபெறுகிறது. நல்லா விளங்கிக்கிறங்க. குடிக்கக்கூடிய போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். இந்த பிஞ்சு குழந்தைகளை பாருங்கள். இந்த பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கா? நினச்சி பாருங்கள். அதை விழிப்புணர்வாக போதையை நாம் தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கான்செப்டில் இது நடத்திக்கிட்டு வராங்க. இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உள்ள திறமை நம்மள்கிட்ட இருக்கா? பாருங்கள். இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய வீரம் நம்மள்கிட்ட இருக்கா? அதை நினச்சி பாருங்கள். நம்ம தமிழ் பாரம்பரியத்தை விட்டுட்டு நம்ம எதுக்கோ அடிமையாகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த காட்சிகள் நமக்கு அழகாக சொல்லித்தருது. பச்சை குழந்தைகள் இந்த வயசுலேயே அந்த குழந்தைகளை வீர தமிழர்களாக, ஒரு பண்பாடு உள்ள தமிழர்களாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த எல்இடி லைட்டுக்கும் அந்த அப்படியே இருட்டுக்கும் அப்படியே எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் 10,800 செகண்ட்ஸ் அந்த பிள்ளைங்க சுற்றி இருக்கிறாங்க. இவ்வளோ கை வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். 2 மணி நேரம் இடைவிடாமல் ஸ்டாப் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோடைய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு பண்ணுறாங்க. இதில் எங்கள் பெரியம்மாவுடைய பையனுடைய பொண்ணு கலந்துருக்கு. அந்த இடத்துக்கு பாருங்கள், கலந்துருக்கு. நிறைய பரிசுகள் வென்றிருக்கிறது. அதில் அந்த ஸ்கூலில் இவங்களை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. எல்லா பிள்ளைகளுமே தரமாக சுற்றுறாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எப்படி சுற்றுறாங்க பாருங்கள். மாற்றி நிற்கக்கூடாது. 120 பிள்ளைகளும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இடைவிடாது சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இரவு நேரங்களில் எவ்வளோ அழகான ஒரு லைட்டுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இன்பகரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் இந்த வாய்ஸை நான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே பாட்டு போட்டிருக்காங்க. அது காப்பிரைட்டில் விழுந்துடும். அதனால் நான் ஃபுல்லாக வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸ்லோ மூமெண்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை ட்ரோன் ஷாட்டில் எடுத்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள். இதில் முக்கியமான பெரிய அரசியல்வாதிகள் கலந்துருக்காங்க. அதே போல் இந்த கிங்காங்னு சொல்லிட்டு இந்த நடிகர் இருக்கார்ல, அவர் கலந்துருக்காரு. அவர் நிறைய மெமிக்ரிலாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் போதை சம்மந்தமான விழிப்புணர்வு பேச்சு பண்ணியிருக்கிறாங்க. நிறையா அந்த போதை தடுக்கக்கூடிய விஷயத்தை எப்படிலாம் நம்ம செய்யணுங்கிற ஆர்வம் கூட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் பேசப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரம் செமையாக சுற்றுனாங்க. இந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வீர விளையாட்டை கற்றுக் கொடுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்காத்துக்கொள்ளணும். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில். என்ன அதிகமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் பாலியல் பிரச்சனை. அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த வீர விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும். எதிர்கொள்கிறது எப்படி, எப்படி எதிர்கொள்கிறது, இது போன்ற நிகழ்வுகள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நண்பர்களே, சிலம்பாட்டம் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக 2 மணி நேரம் சுற்றி முடிஞ்சிருச்சு. சந்தோஷத்தை பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அழகாக சுற்றிட்டாங்கம்மா. சூப்பராக இருக்குது. வீரத்தமிழங்கிற சிலம்பு கூட தான் நடத்தியிருக்காங்க. இதுதான் எங்கள் அண்ணனுடைய பொண்ணு. பேர் அப்சின்.
இவர் தான் எங்கள் அண்ணன், ஆலியூரில் கடை வச்சுருக்காரு. பரிசும் அவார்டும் வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க புள்ள. இங்கே பாருங்கள், இது மாதிரி நிறைய பரிசு வாங்கியிருக்கு இது. உங்கள் வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிங்க, பாராட்டுங்க கமெண்டில். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.